வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இப்போ நம்ம எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல ஆண்ட்ராய்டுக்கு தனியாக இருக்குது, ஐஃபோனுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் லேப்டாப்பில் பார்க்கலாம் அல்லது டேப் வச்சுருந்தா அதில் பார்க்கலாம். அதுக்கான லிங்க்கும் வெப்சைட் லிங்க்கும் தனியாக இருக்குது. இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மொபைல் ஆப்பில், ஐஃபோனில், வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணி எப்படி ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸில் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்க போகிறோன்றதையும் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸு, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் மொபைல் ஆப்பில் எக்ஸாம் குரு காளி இந்த லோகோ தான் இருக்கும். எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில், அந்த ஆப்பில் பெய்டு கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுவது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிடலாம். இது ஃபவுண்டேஷன் கோர்ஸு. டிஎன்பிசி குரூப் 1 ஸ்டாண்டர்டில் இருக்கும். 2, 4 அதர் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், டெக்னிக்கல் சர்வீஸ், டிஇஓ, பிஇஓ எக்ஸாம்ஸு, எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ போலீஸ், அதர் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், இது மட்டும் இல்லாமல் மற்ற போட்டித் தேர்வுக்கோ ஜிஎஸ் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் நம்ம எடுக்கிறது இல்லை, ஒன்லி ஜிஎஸ், பொது அறிவு மட்டும்தான், அதுவும் பயாலஜி இல்லாமல். இது மற்ற எல்லா சப்ஜெக்டும் பைலிங்குலா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். யூனிட் நம்பர் 6 மட்டும் நீங்கள் டிஎன்பிசி படிச்சிங்கன்னா, எஸ்எஸ்சி ரயில்வே இது வரவே வராது, பிரச்சனை இல்லை. டிஎன்பிசி, எஸ்ஐ போலீஸ் படிச்சிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த தமிழ்நாடு ஹிஸ்டரியில லிட்ரேச்சர், திருக்குறள் பார்ட் நம்ம எடுக்கிறது இல்லை. முதல்ல இருக்கக்கூடிய தமிழ் தொடர்பாக வருது இல்லை, அது நம்ம எடுக்கிறது கிடையாது. அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நம்ம எடுத்துடுறோம் யூனிட் நம்பர் 6ல. இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி இனிமேல் தான் எடுத்து அப்லோட் பண்ணணும், மற்றது எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. இது கம்ப்ளீட் ரெக்கார்டட் வீடியோ தான், லைவ் கோர்ஸ் கிடையாது. ஸோ ரெக்கார்டன் இருக்கும்போது நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வீடியோஸை பார்த்துக்க முடியும், பிடிஎஃப் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லைவ்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் லைவ்ல வரும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும், நிறைய டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம டைமையும் கிறிஸ்பாக இருக்கணும், ரொம்ப வளவளனும் பேசக்கூடாது, அதே நேரத்தில் கண்டென்ட்டையும் பக்கவாக கொடுக்கணும். அப்படின்றதுனால தான் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸாக கொடுத்துருக்கிறோம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறவங்க, இல்லை லைவ் பார்க்க முடியாதவங்க கூட ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் இருக்கும். சரிங்க சார், நான் கோர்ஸ் ஜாயின் பண்ணால் டவுட்ஸ் வந்தால் நான் எப்படி கேட்கறது, யாரை கேட்கறது? 24/7 நீங்கள் எப்போ டவுட் வந்தாலுமே இந்த 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். கால் பண்ணால் எடுத்து பேச முடியாது, ஒன்லி மெசேஜ் தான். இந்த நீங்கள் நைட்டு 12 மணிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, காலையில் 4 மணிக்கு இது படிச்சுட்டு இருக்கீங்க, டவுட் வருதுன்னா உடனே என்ன பண்ணுங்க, மெசேஜ் எடுத்து சார் இந்த டாபிக் படிச்சுட்டு இருக்கேன், டவுட் இருக்கு, கிளியர் பண்ணுங்கன்னா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். உங்களால் டைப் பண்ண முடியலன்னா வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பலாம், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். சப்போஸ் நான் பண்ணனா கூட நம்ம டீம் இருக்காங்க, டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. டெமோ கிளாஸஸ் வேணும்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கால் பண்ணால் எடுத்து பேச முடியாது, ஸோ அதனால் கால் பண்ண வேண்டாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜாயின் பண்ணவங்க, இவங்க 2 பேர் மட்டும் மெசேஜ் பண்ணலாம், மற்றவங்களும் மெசேஜ் பண்ண வேண்டாம், அவங்க நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு மொத்தமாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அதனால் மற்றவங்க பண்ண வேண்டாம், ஜென்ரல் டவுட்டாக இருக்கிறவங்க. இது எல்லாமே எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் தான் கிளாஸாக கொடுக்குறோம். இந்த மொபைல் ஆப்பு ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வெப்சைட்னு எல்லாத்துக்குமான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக ப்ளே ஸ்டோரில் போயும் ஆண்ட்ராய்டு ஃபோனில், ஐஃபோனில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப். இதில் இருக்கக்கூடிய வீடியோ அண்ட் பிடிஎஃபை ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம்லாம் ஆஃப்லைன்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வீடியோ அண்ட் பிடிஎஃபை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, யாருக்கும் ஷேர் பண்ண முடியாது. ப்ரைவசி பாலிசினால வச்சுருக்கோம். நீங்களே என்ன பண்ணணும், படித்து நோட்ஸை கைப்பட எழுதி நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ இதால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஃப்ரீயாக ஒரு பிடிஎஃபோ அல்லது மெட்டீரியல்ஸ் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுறாங்க, உடனே ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுறாங்க. அப்போது நம்ம போடுற உழைப்பெல்லாம் என்ன பண்ணுது, விடலுக்கு இறைத்த நீர் மாதிரி பயனற்றதாக போயிடுச்சு. அவங்க அது படிக்கவும் மாட்டாங்க, படித்து பாஸ் பண்ணவங்க சொல்லவும் மாட்டாங்க. நம்ம ஆன்லைன் அப்படிங்கிறனால யார் படித்தாங்க, யார் பாஸ் பண்ணாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இப்படி ஒரு ப்ரைவசி பாலிசியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 1 இயர் வேலிடிட்டி. இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,999 ஃபுல் கோர்ஸுக்கு. தனியாக ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 899. இந்த 1 இயர் வரைக்கும் அந்த வீடியோவை நீங்கள் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ வீடியோ அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறீங்கல்ல, ஒரே நேரத்தில் 10 வீடியோ 20 வீடியோ டவுன்லோட் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு இன்டர்நெட்டும் லாஸ் ஆகும், இன்டர்னல் ஸ்டோரேஜும் பத்தாமல் போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்க போகிறேன்னா அந்த சப்ஜெக்ட்டில் ஒரு 4 வீடியோ டவுன்லோட் பண்ணிங்க, 4 பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கம்ப்ளீட்டாக பாருங்கள், படித்து முடிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க, அடுத்த 4 டவுன்லோட் பண்ணுங்கள், அடுத்து ஒரு 4 பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து ரிமூவ் பண்ணாதான், அப்படி மாற்றி மாற்றி பண்ணாதான் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜும் வேஸ்ட் ஆகாது, இன்டர்நெட்டும் வேஸ்ட் ஆகாது. சீக்கிரமாக இந்த கோர்ஸ் நம்ம படித்தோம் என்ன பண்ணுவோம், அந்த வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு போவோம். ஸோ அதனால தான் இந்த ஒட்டு மொத்தமாக பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பண்ணிட்டு சார் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது சார்ன்றாங்க, இன்டர்நெட் பிரச்சனை இருக்கும்.
அந்த டேட்டா அவங்களுக்கு அந்த அன்னைக்கு டேட்டா முடிஞ்சு போயிருக்கும். சரி அவங்களால சார் உடனே சார் படிக்க முடியல சார், வீடியோ சுற்றிட்டே இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையே வேண்டாம். 4 வீடியோ பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிங்க. அதான் பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். சிங்கிள் பேமெண்ட், நோ ரீஃபண்ட், ஃபீஸ் சப்ஜெக்ட் டு சேஞ்ச். இப்போதைக்கு இதான் ஃபீஸ் இருக்குது. ஃபியூச்சரில் எப்போ வேணாலும் இந்த ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இந்த கோர்ஸில் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணணும், 10 நாளுக்கு அப்புறம் இல்லை அப்படிலாம் கிடையாது. ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்ல இருந்து 365 நாள், 1 இயருக்கு இது வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துக்கோங்க. யாருக்கும் எதுவும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஓனாக படிக்கலாம். ஓனாக படிக்கணும்னா எப்படி படிக்கணும்னு வீடியோ போட்டிருக்கிறோம். புக்ஸையும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம். அந்த புக்ஸு, ஃப்ரீ புக்ஸ், அவுட் சோர்ஸ் புக்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபைல்ஸ் மெனுவில் இருக்குது. பொறுமையாக தேடி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராமுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளை யூடியூப்ல ஃபாலோ பண்ணுறவங்க, பெய்டு கோர்ஸில் இருக்கிறவங்க, இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ் மற்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னா நோட்டிஃபிகேஷன், ரிசல்ட்ஸ், எக்ஸாம் டேட்டு, முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸு, ஃப்ரீ பிடிஎஃப்ஸ், அவுட் சோர்ஸ் புக்ஸ், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், இது எல்லாத்துக்குமே பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களும் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அது தாண்டி நம்ம யூடியூப்ல போடுற ஷார்ட்ஸ் வீடியோஸோட லிங்க்கும் அதில் ஷேர் பண்ணுவோம். அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தனியாக பெய்டு கோர்ஸுக்காக வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் அப்படிலாம் கிடையாது. 1-to-1 நீங்கள் டேரெக்டாக நம்ம டீம் கூட, என் கூட இல்லாத நம்ம டீம் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டீமில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதே போல் டவுட்ஸ் இருந்தால் அதையும் நம்ம டீமில் இருக்கவங்களே, இப்போ 2 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களே உங்களுக்கு கைடும் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். எப்படி ஜாயின் பண்ணணும்னா, எக்ஸாம் குரு காலி அப்படிங்கிற மொபைல் ஆப்பை முதல்ல டவுன்லோட் பண்ணுங்க. ஒன்று பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க், அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸ்டேட்டு, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க மொபைல் ஆப்பில். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் யுவர் கோர்ஸ். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங் அப்படி நிறைய இருக்கும். யூபிஎஸ்சி, கடைசியாக இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஃபோல்டரில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அதர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். எஸ்எஸ்சி உள்ள போனீங்கன்னா சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ், அதர் எஸ்எஸ்சி எக்ஸாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு சப்ஜெக்ட் ஜாயின் பண்ணணும்னா கீழே கடைசியாக வந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதில் போனீங்கன்னா தனியாக ஐஎன்எம், ஜாகிரபி, எக்கானமி, யூனிட் நம்பர் 5, 6, கான்ஸ்டியூஷன் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக அதில் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கோர்ஸ் இருக்கு சார், எல்லா வீடியோவும் வெவ்வேறவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே ஒன்று தான், ஒரே கோர்ஸ் தான். நீங்கள் நான் குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன். நீங்கள் குரூப் 4க்கு படித்தாலும் அதே வீடியோ கோர்ஸ் தான். எஸ்எஸ்சி, எம்டிஎஸ்க்கு படித்தாலும் அதே வீடியோ கோர்ஸ் தான். குரூப் 1க்கு படித்தாலும் அதே வீடியோ கோர்ஸ் தான். இது ப்ரிலிம்ஸ்க்கான கோர்ஸ் தான், மெயின்ஸுக்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம ப்ரிலிம்ஸில் நடத்துறதே 50% மேலே மெயின்ஸுக்கு வந்துடுது. நான் சொல்கிறேன்ல, முக்கியமான 3 மந்திரம். ஒன்று கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது. கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சைட் பை சைடு நீங்கள் என்ன பண்ணணும், கூடவே மேக்ஸ், ரீசனிங் படிக்கணும், கூடவே கரண்ட் அஃபேர்ஸாக படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி, டிசம்பர் 2025, ஜனவரியிலிருந்து எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் 2026 அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும். இதை பண்ணாலே உங்களால் எந்த ஒரு எக்ஸாம்லையும் ஜிஎஸ் பார்ட்டில், மேக்ஸ், ரீசனிங்கில் ஃபுல் மார்க்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். டிஎன்பிசி குரூப் 1க்கு நான் சொல்கிறேன். குரூப் 2க்கும் அதே தான். ஏன்னா பாதி தமிழ் வந்துடுது, தமிழ் ஆர் இங்கிலீஷ், மீதி ஜிஎஸ் தான் வருது. ஸோ அதனால் குரூப் 4க்கும் அப்படி தான், பாதி தமிழ் வந்துடுது, பாதி ஜிஎஸ் வருது. அப்போ நம்ம ஜிஎஸ்க்கு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கோர்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த கோர்ஸில் இருக்க விஷயங்கள் நீங்கள் படித்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஆட் பண்ணிட்டாலே போதுமானது. எல்லா வீடியோவே, எல்லா கோர்ஸுமே ஒன்று தான். அதனால் நீங்கள் இதில் தான் ஜாயின் பண்ணிட்டுங்க சார், அதில் ஜாயின் பண்ணணும்னு ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாமே காமன் தான். நீங்கள் ஆன்லைன்லேயே போய் டைரெக்டாக மொபைல் ஆப்லேயே பே பண்ணிக்கலாம், அல்லது ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஜிபே நம்பர் இது கிடையாது. இதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, இந்த கோர்ஸ் பார்த்தினா இதில் தவறி நான் ஏதாவது சொல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் எழுதியே வச்சிருக்கிறேன். அதனால் அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் எடுக்கிறது இல்லை, ஒன்லி ஜிஎஸ் தான், பயாலஜி இல்லாமல், வித்தவுட் பயாலஜி. டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுக்கறது இல்லை, இது ஒன்லி ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் தான். டெஸ்ட் ஏன் கொடுக்கலன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மினிமமாக 2000 கொஸ்டினாவது கொடுக்கணும். அப்படி கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். அந்த 2000 கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பைலிங்க்லாம் ப்ராப்பராக டிஎன்பிசி, எஸ்எஸ்சியில் கேட்குற கொஸ்டின் மாதிரியே இருக்கணும். நிறைய டைப்ஸில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங்கு, ஆட் ஒன் அவுட்டு, அசஸ் அண்ட் ரீசனு, இந்த மாதிரி பேட்டர்னில் தமிழ், இங்கிலீஷில் பைலிங்க்லாம் இருந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2000 கொஸ்டின் இருந்தால் அது கொடுக்கலாம் டெஸ்ட் சீரிஸ்னு சொல்லிட்டு. அப்படி நம்மள்ட்ட இல்லை. இப்போ தான் நம்ம டீமை பில்ட் பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக டீமில் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு வரோம். ஸோ அவங்களும் இப்போ எடுத்து கொடுக்குற கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை, அவங்களை தப்பாக சொல்லக்கூடாது. அது வேலிடாக இல்லை இருந்ததுன்னா நான் அதை சீக்கிரமாக ரெடி பண்ணி இப்போ கூட லான்ச் பண்ணிவிடுவேன். பட் இப்போதைக்கு டெஸ்ட் சீரிஸ் கிடையாது, மெயின்ஸுக்கு இது கோர்ஸ் கிடையாது, ப்ரிலிம்ஸுக்கு தான்.
ஆனால் ப்ரிலிம்ஸில் எடுக்கிறதே 50% மெயின்ஸுக்கு உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2ல கவர் ஆகும். கூட சேர்த்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸு, தமிழ் லிட்ரேச்சர் பார்ட் ஆகட்டும், திருக்குறள் இருக்கிறதாகட்டும், அடுத்தது எத்திக்ஸ் ஆகட்டும், இதை படிச்சிட்டிங்கன்னா 80% குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு தயாராகிடுறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதே கூட சேர்த்து என்ன படிக்கணும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் படிக்கணும். அடுத்ததாக அந்த வீடியோஸ் பற்றி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டேன். ஒரே அடியாக 10-20 வீடியோ டவுன்லோட் பண்ணாமல் 4 வீடியோவாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி படிங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்நெட் கனெக்ஷனுக்கும் உங்களுக்கு இருக்கிற டேட்டாவுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அண்ட் பிடிஎஃப் பார்த்து நீங்கள் தான் நோட்ஸ் எடுக்கணும், நம்ம ஃபிசிக்கலாக யாருக்கும் ஷேர் பண்ணுறது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன மாதம் படிக்கணும்னு சொல்லியாச்சு. யூனிட் நம்பர் 6 தமிழில் மட்டும்தான் இருக்கும், இங்கிலீஷ் இருக்காது. நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். பெய்டு பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தனியாக நம்ம எந்த குரூப்பும் வச்சிடல. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு மெசேஜ் பண்ணலாம். பெய்டு கோர்ஸில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மெசேஜ் பண்ணலாம், மற்றவங்க பண்ண வேண்டாம், நேரத்தை வீணாக்க வேண்டாம். டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த டெலகிராம் குரூப்பில் ஃபைல்ஸ் மெனுவில் போய் ஃப்ரீ பிடிஎஃப் அவுட் சோர்ஸ் புக்ஸ் நிறைய கொடுத்துருக்குறோம். 10,000 ரூபா மதிப்புள்ள புத்தகம் நிறைய இருக்குது. நீங்கள் இதுதான் தேவையோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது போக பெய்டு கோர்ஸ் சம்மந்தமான இன்டிமேஷன்ஸு, யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸ் அண்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கான லிங்க்கு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம அந்த டெலகிராம் குரூப்பில் தான் போடுறோம். ஸோ டெலகிராம் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவன் பெய்டு அன்பெய்டு ஸ்டூடெண்ட்ஸு, யூடியூப் ஃபாலோவர்ஸு, ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான முறை. எப்படி இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, அது தாண்டி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன வீடியோஸ் எடுத்துருக்கிறோம். இதை நீங்கள் இங்கிலீஷ் இருக்குன்னு பார்க்க வேண்டாம். இது வந்து அந்த தலைப்பு ஹெட்டிங் மட்டும்தான் புரியணுன்றதுனால வச்சிருக்கிறோம். ஆப்பில் போனீங்கன்னா பைலிங்கில் தான் இருக்கும், தமிழ் இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 37 வீடியோ. நான் எல்லாத்தையும் படித்து காட்ட முடியாது, டைம் இருக்காது. அதனால் நான் வந்து ஷோ பண்ணுறேன், பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. 37 வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம டெமோ கிளாஸஸும் நம்ம ஷேர் பண்ணுறோம். டெமோ கிளாஸஸ் ஓகே அப்படின்னா நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் பட் நம்ம ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறது, யாரையும் கட்டாயப்படுத்துறது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம், இல்லைனா உங்கள் விருப்பம் தான். நீங்கள் தாராளமாக ஓனாகவும் படிக்கலாம், இல்லை பல லட்சம் 1000 கட்டி பல இன்ஸ்டியூட்டில் கூட தாராளமாக படிக்கலாம், உங்கள் விருப்பம். யூனிட் நம்பர் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ் எடுத்துருக்குறோம் நான் நம்பர் வைஸாக போட்டிருக்கிறேன். இதில் நான் நம்பர் போட்டிருக்கிறதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன். இதெல்லாம் நம்ம எடுக்கிறது இல்லை. இந்த டாபிக்லாம் நீங்களா படிக்கணும். நான் சில பேர் கேட்குறாங்க, நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், இல்லை இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன் சார், குரூப் 4ல் இருக்கிறேன், குரூப் 1க்கு படிக்கிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாமில் நான் படிக்க போகிறேன், ரயில்வேக்கு படிக்க போகிறேன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பயப்பட வேணாதீங்க, கவலையப்பட வேண்டாம். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கோர்ஸில் நானே ஆர்டர் பண்ணிட்டேன். இப்படி தான் படிக்கணும், இதை தான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், நானே ஆர்டர் கொடுத்துட்டேன். இதை நீங்கள் படித்தா மட்டும் போதும், படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டா மட்டும் போதும். இந்த ஆர்டர்லேயே படிங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனா, இந்தியன் எக்கானமியா நானே ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த ஆர்டர்லேயே படிங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கணும். அடுத்தது யூனிட் நம்பர் 5 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதில் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த ஆர்டரில் நீங்கள் படித்தாலே போதுமானது. இது 20 வரைக்கும் எடுத்துட்டோம். தமிழ்நாடு ரிசர்வேஷன் வரைக்கும் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எடுத்து நம்ம இனிமேல் தான் அப்லோட் பண்ணணும் மொபைல் ஆப்பில். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மொத்தம் 28 வீடியோ இருக்கும், 23 வீடியோ சாரி. இதெல்லாம் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். எடுத்து முடிச்சாச்சு. அடுத்தது இந்தியன் ஜியாகிரபி தான் 28 வீடியோஸ் இருக்கும். இந்த 10 டாபிக்கு. அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு 11 டாபிக்ஸு. என்னென்ன டாபிக்ஸ்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் எடுத்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இந்த டாபிக்ஸ்லாம் இனிமேல் தான் எடுக்கணும். அதே போல் கெமிஸ்ட்ரியில் இந்த டாபிக்ஸ்லாம் இனிமேல் தான் எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்து இந்த வீடியோ கோர்ஸில் கொடுத்துருக்கோம். வெறும் பிடிஎஃப் மட்டும் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபியூச்சரில் இதெல்லாம் முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் நான் அலைன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஆல்ரெடி அப்லோடட் நம்ம மொபைல் ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஆப்பில் எப்படி நம்ம பெய்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது, நம்ம பெய்டு கோர்ஸில் என்னென்ன எடுத்துருக்கிறோம், இனிமேல் என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். எந்த இடத்துல நீங்கள் படித்தாலும் சரி, நீங்களா ஓனாக படித்தாலோ, ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தாலோ, ஆன்லைனில் படித்தாலோ, யூடியூப் பார்த்து படித்தாலோ, இல்லை இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படித்தாலோ, நீங்கள் நல்லா படிக்க வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. கைப்பட நோட்ஸை எழுதி, கை வலிக்க எழுதி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ புரியவே புரியாது. எப்போ புரியும்னா குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் எழுதும் போது தான் தெரியும். நம்மளால் ஏன் எழுத முடியலன்ற கேள்விக்கும் பதில் இதுதான். நம்ம ஏன் அவ்வளோ தூரம் போகலன்னா நம்ம இவ்வளோ உழைப்பை போடலை. அவ்வளோ உழைப்பை போட்டால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த வீடியோ கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணி கால தாமதமின்றி படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் உங்களுடைய நண்பர்களுக்கும், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.
ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.